பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த சாத்தி நகர் ஊமச்சோளத்தில் உள்ள சந்தன மாரியம்மே, எங்க 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி ஒத்தக்கால் சப்பானி, அவனுக்கு வலது கால் நொண்டி நொண்டி பைய கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா. கூப்பிட்டா அரும்பு குறையாம வருதா? வருமா? கட்டாயம் வருவேன், கருப்பே வருவேன். இந்த மக்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைச்சி ஒரு நிம்மதியை தேடி இங்கே வந்திருக்கு. கருப்பு அரும்பு குறையாம ஆடி வந்து உன் மக்களை நீ காப்பாற்றணும். ஹலோ சேது 14 சேது நல்ல 14 பொல்லாத சிவகங்கை நன்னாடு என் சிவகங்கை சீமையா எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடி கம்மாயாய், கொல்லங்குடி கம்மாயா எங்க ஆத்தாவுக்கு கிழக்க வார்த்தை பார்வையாட்டா, நீதிக்கு நாயத்துக்கும் பேர் போனாலாம் என் கொல்லங்குடி செம்மன தரையாய். தலைய வெட்டுனதுனால எங்க ஆத்தாவைக்கு வெட்டுடையாக அழின்னு பேரு உண்டு. கொஞ்ச நேரம் இந்த சாத்திரி நகர் உள்ள எங்க ஆத்தா சந்தன மாரியம்மாய், நீ ரோஜாக்காரி தாய். இந்த கூட்டத்தில் எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்கு. தங்கச்சி குலவ ஓட்டா, தங்கச்சி இறங்கி குலவ ஓட்டா, அண்ணன் கருப்பே கச்ச கட்டி ஆடுவேன். இன்னைக்கு சித்திர மாசமா கருப்பு, சித்திர மாசமா என் கருப்பா தேரோட வைகையிலே எங்க பாட்டேன் திரியாடுன நாளையிலடா. அட நீங்க இப்படி ராமம் போடணும், அட நீங்க இப்படி கச்ச கட்டணும், நீங்க இப்படித்தான் திரியாடணும். கருப்பேன் கூட்டத்தில் இறங்கி ஆடனா, என் கருப்பே இறங்கி ஆடனா. கட்ட வண்டி நொறுங்குமுடா, உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கர்ப்ப ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடாய். நாடு மலையாள நாடு, என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியல மலையாள நாட்டில். என்ன நினைக்கிற கர்ப்பாய், என்ன நினைக்கிற? என் கருப்பை இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்க மாட்டான்டா. மதுரை மேலமட கம்மாயாய், பாண்டி மேலமட கம்மாயா என் பாண்டி முன்னிக்கு நித்த ஒரு நீச்சல் போட்டியாய். இன்னைக்கு சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டியே, நீ சாராயத்துக்கு சொந்தக்காரன் கலிஜேரி கம்மாயாய். என் கிழவே முனியாண்டிக்கு உடமரான் தாம்படுக்க என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கள்ளிச்சேரி காளி முனியா. கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளியாத்தாவு இந்த சந்தன மாரியம்மனையும் ஏத்தி தக்கற ஒன்றாகையும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி. தங்க நல்ல முடிய ரூபா சாமி முடிய ரூபா வாடாடே. முடியறவா சாணி முடியறவோ தங்க நல்ல முடிய ரூபா சாமி முடிய ரூபா சாயும் மாடா உண்டா ரூபா கருப்பே முடிய வாடாடே. வெள்ளி நல்ல முடிய ரூபா சாமி முடிய ரூபா நீ விளையாடும் பிச்ச ரூபா சாமி பிச்ச ரூபா வாடாடே. முடியறவா நீ முடியறவா யாரும் விச்சரவா சாணி விச்சரவோ கூப்பிட்டதை கேட்கலையா என் 18 படி அழகா நீ ரோஜாக்கார தங்க முடட்டா. மலையாள
குட்டிக்குத்தான் தண்ணி ஓட்டா கருப்பேன் தண்ணி ஓட்டா குமுறுமாடா உண்ணாருவா கருப்பேன் முடியாருவா மேலமட கம்மாயா என் ரோதக்கார பாண்டி முனியே என் பாண்டி முனி ஆடுனா இந்த ஊரு தாங்குமாடா பாண்டி முனியே மேலமட கம்மாயாடா பாண்டி கம்மாயாடா நித்த ஒரு நீச்சல் போட்டி பாண்டி நீச்சல் போட்டி தங்கியிருப்பது கருப்பாயுரணி பாண்டி கருப்பாயுரணி தாமதிச்ச வட்டாயுரணி பாண்டி வட்டாயுரணி வந்தாயோடி ஜானி வந்தாயோடி ஒத்த காலி ஜப்பானியா அவனுக்கு ஜப்பானியா ஒரு காலி நொண்டியாடா என் நொண்டி போயல காணாமுடா அவன் கீ காட்டுல ஆடு மேய்ச்ச கிளட்டு போய வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரம்பு வர தாராண்டா தங்க கரம்பு வாராண்டா எங்க கருப்பே ஆடி வாராண்டா எங்க கருப்பே வந்தானா எங்க கரம்பு வர தந்துட்டாடா தங்க கரம்பு வந்தாண்டா எங்க கருப்பே ஆடி வாராண்டா எங்க கருப்பே மலையா மலையாலகே மாமதுர கல்லழகே மலையா மலையாலகே மாமதுர கல்லழகே மலையழகா மாவரங்க உண்டு மணி கரையாக இந்த முன்னே சீரி பாயிராண்டா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரம்பு வர தாராண்டா தங்க கரம்பு கருப்பு காளிமுனி ஐயா கூட வாடா அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபினிய சுந்தரி பாம்பு டான்ஸ் கிளாஸை கவுதல் வாமிட் எடுப்புதல் போன்ற பல வித்தைகளை கற்றறிந்த எனது அன்பு அத்தை புதுக்கோட்டை ரஞ்சனி அவர்கள் ஒரு நடனமங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சில்கின் கண்கள் தேங்காய்ச்சில் பல்லு பெட்டக்ஸ் நீர்க்கசிவு எனது அருமை சகோதரி திண்டுக்கல் சுமதி அவர்கள் ஒரு நடனமங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எல்லா அதுவானத்து மேலே பலானது ஓடத்து மேலே எல்லா அதுவானத்து மேலே பலானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒன்ன ஐயாவோ அது என்னாவோ பொழுதானா போகும் துணை ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் தீரும் நிலா அதுவானத்து மேலே பலானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒன்ன ஐயாவோ அது என்னாவோ நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிப்பு வைப்பதற்காக உள்ளே கடுங்கொண்ட ஒரு மாமப்புள்ள இருக்கேன். எனது அன்பு மாணவன் ஆனந்த தெரிஞ்ச ஆளுகள்லாம் கை தூக்குங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பியை தான் எல்லாருமே அண்ணன் தம்பி தம்பி இளையாங்குடியிலேருந்து வந்திருக்க சூத் தெரிச்சு போவேன். பப்புனும் பயலுக்கு அப்படி சொல்லித்தானடா என்ன தெருவில் ஒட்டிய. ஒவ்வொரு நடிகனையும் வளர்த்து அழகு பார்ப்பது உலகத்திலே என் தமிழனை தவிர எந்த நாட்டுக்காரன் கிடையாது. நான் ஒரு தூண்டுகோள் தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகம்தான் நடிகன் வளர்வதற்கான ஊக்கம் மருந்து. சின்ன வயசிலிருந்து நான் வளர்த்த பிள்ளை என்றால் என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமையில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பாலமேடு மண்ணின் மைந்தன்
எனது அன்பு செல்ல மாணவன் பப்ளு பப்ளு அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னராக நடிக்க காத்துக்கொண்டார். என்னைய பொறுத்தளவு என்னன்னா, இந்த கூட்டத்திலிருந்து அன்னை நான் நடிக்க வரேன்னு சொன்னால் ஒரு செகண்டில் உருவாக்கிடுவேன். ஆனால் என்னையே அந்த காலத்தில் சித்தப்பா காலத்துலலாம் அவங்களுக்கெல்லாம் உருவாக்க ஆள் இல்லை. தன்னுடைய திறமை வைத்து வந்தவர்கள் இவர்களெல்லாம். ஆனால் அவர்கள் என்னையை உருவாக்கி விட்டார்கள். அதானப்பா உண்மை. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அதனைத் தொடர்ந்து இந்த மண்ணில் குறிவனந்தல் கிராமத்தார்கள் நிறைய இருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த மண்ணின் மைந்தன் என்னுடைய புத்ரு பாண்டி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் MKR ராதாகிருஷ்ணன் என்ற இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து பார்த்து கொண்டு அந்த ஐடியினுடைய அட்மின் எடிட்டர் தம்பி ரஞ்சித்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் தம்பி. தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு எங்களது ஸ்ரீராம் ரேடியோ திருமால்புரம். ஸ்ரீராம் பாட்டு இல்லையா? என்னாச்சு? சிடி என்னாச்சு? ரிமோட் என்னாச்சு? வெட்ட வெளியில் இவ்வளோ சிறப்பாக அமைச்சிருக்கீங்கன்னா உங்கள் திறமைக்கு நான் தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் போடு. சூப்பர். பெரும்பாலும் மைக் செட்டை வந்து விளையாட்டுக்கு பேசுவேன். ஆனால் உங்களை அதை கூட பேசலைன்னா எதுக்கு? காசை எதிர்பார்க்குறேன், நகட்டலையாடா. அங்கே ஓனரு, இந்த ஸ்ரீராம் மைசனுடைய ஓனர் மாதம் மாதம் அன்பாலயத்துக்கு ஒரு 2000 கொடுத்து விடுவார். அங்கே உள்ள மக்களுக்காய். இதை விட என்ன செய்யணும்? கைதட்டு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி அண்ணே, முதலாளி ஐயா, ரொம்ப நன்றி. அத்தா என்னத்தா ஐயா, இங்கே நிற்கிற ஆளுங்க அங்கிட்டு பொம்பளை ஆளுங்க இருக்கா, என் தாயெல்லாம். அப்போ நீங்கள் போயிட்டு 12:30 வாங்க, இந்த ஷிஃப்ட்டை அனுப்பி விட்றேன். வர வர தலை மில்லு ஷிஃப்ட் மாதிரி ஆகிப்போச்சு. அதனைத் தொடர்ந்து உண்மையிலே கொட்டகை அமைப்பது எல்லாரும் அமைக்கலாம், எல்லாரும் பந்தக்கால் ஊண்டலாம். ஆனால் கொட்டகையை சிமெண்ட் மாதிரி அமைப்பது கஷ்டம். சூப்பர். கொட்டகை அமைப்பு சூப்பர். அதே சிமெண்ட் மாதிரி இருக்கு. சிமெண்ட் தானா? நான் வெள்ளை கீத்துன்னு நினச்சிட்டேனடா. உண்மையிலே கொட்டகை அமைப்பு ஆனந்த் அலங்காநல்லூர் ஆனந்த் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொறுப்பு மேனேஜர்கள், திருப்பணி குழு நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் அணி, சாஸ்திரி நகர் கிராமம் அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் குருநாதர் இல்லாத வித்தை குருட்டு வித்தை. என்னை அன்றே பிள்ளையார் சொல்லி போட்டு நாடக உலகத்திலே பேர் வாங்கி கோடிக்கணக்கான மக்கள் அன்பை பெறுவா என்று சொன்னார் என்னுடைய வாத்தியார். அவர் தான் எங்கள் வாத்தியார் சொன்னார். எத்தனை பேர் நம்ம கற்ற கலையை தான் மட்டும் வைத்து கொண்டிருப்பவன் ஆணவ திமிருக்காரன். கற்ற கலையை பிறருக்கு சொல்லிக் கொடுடா என்று சொல்லிவிட்டு இறந்தார். அதனால தான் வருஷத்துக்கு எத்தனை பேர் வேணாலும் உருவாக்கிட்டே இருப்பேன். நீங்களும் நடிகனாக வேண்டுமென்றால் என்னிடம் வரலாம். இது பெரிய விஷயமே கிடையாது. நடிக்கலாம். எனக்கெல்லாம் நகைச்சுவை எங்கேருந்து வந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் தம்பி இங்கே உட்காந்துருக்கா இல்லை, உங்கள்கிட்ட வந்தது தான் அந்த நகைச்சுவையெல்லாம். என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடம்பரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு வரேன். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே ஐயா, எல்லோருமே நீங்க எல்லோருமே
100 காலம் நோய் நொடி இல்லாம ஒற்றுமையாக தாய் பிள்ளையாக நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.